தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தினால் தொடர் குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னதாக சென்னை மகாபலிபுரம் சாலையில் இரவு நேரத்தில் திமுக கொடி கட்டிய வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் துரத்திய செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் காவல்துறை இதில் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் அதனை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் விமர்சனமும் எழுந்தது. இந்த நிலையில்தான் சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சீவி. இவர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வருகிறார். வார விடுமுறைக்காக சென்னை வந்து நேற்று பின் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் குடும்பத்துடன் காரில் திண்டுக்கல் புறப்பட்டு சென்றார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சி அருகே திருநாவலூர் அருகே கார் வந்தபோது பைக்கில் வந்த 3 பேர் திடீரென இவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஒரே பைக்கில் வந்த 3 பேரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. காரில் வந்த பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை கூட தெரியாமல் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு காரை பின்தொடர்ந்து துரத்தியிருக்கிறார்கள். காரை அதிவேகமாக சஞ்சீவி ஓட்டினாலும் போதையில் வந்த இளைஞர்கள் பைக்கை வேகமாக ஓட்டி வந்து தொடர்ந்து மிரட்டி வந்தனர். காரின் சைடு மிரரை அடித்து நொறுக்க முயற்சித்ததோடு வாய்க்கூசும் வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளனர். காரை நிறுத்த சொல்வது போல கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் துரத்தி சென்றனர். இதனால் காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு அங்கிருந்தவர்களிடம் உதவி கேட்டுள்ளார் சஞ்சீவி. அதற்குள் பைக்கில் வந்த கும்பல் காரின் பின்பக்க கண்ணாடியை கையில் வைத்திருந்த பொருளால் அடித்து நொறுக்கியதில் பின்பக்க கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. ஹைவேயில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரை பார்த்து சஞ்சீவி நடந்த இந்த சம்பவத்தை கூறியும் காவல்துறையோ துளியும் கண்டுகொள்ளாமல் அருகில் உள்ள மற்றொரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்படி கூறியிருக்கிறார்கள். இதனால் சாலையில் வந்த மற்ற வாகன ஓட்டிகள் காவல்துறையிடம் நடவடிக்கை எடுக்க சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையினர் இப்படி செய்தது அந்த பகுதியில் பரபரப்பை கிளப்பியது. இதையடுத்து போலீசார் அவர்களை சமாதானம் செய்தது. தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் 2 சக்கர வாகனத்தில் கஞ்சா போதையில் குடும்பத்தினரை மிரட்டிய 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் அடிக்கடி ரோந்து நடவடிக்கை மேற்கொண்டு கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சென்னை திருச்சி சாலைகளில் இது போன்ற சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் காரில் சென்றால் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளதா என்ற நிலைமை தற்போது உருவாகியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.